குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் இஸ் மென்டல் ஹெல்த் ஸ்டெப்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்குன்னு நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்றைக்கி நம்ம முக்கியமான விஷயங்களை நம்ம பகிர போகிறோம். அப்படி முக்கியமான விஷயம் அப்படின்னா, மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன ஆகிடுது அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட வயசில், அதாவது ஒரு 45 வயதுலேருந்து ஒரு 55 வயசு உள்ள மக்களுக்காக தான் இன்றைக்கி நான் பேசுகிறேன். நமக்கு பயங்கர ஒரு மன அழுத்தம் வரக்கூடிய காரணங்களை நம்ம பார்க்குறோம். அதாவது மன அழுத்தம் எதனால் வருது அப்படின்னா, எந்த காரியத்தை எடுத்தாலும் இதை நம்மளால் செய்யவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு சோர்வாக இருக்குது, என்னால் எந்திரிக்கவே முடியல, நான் எப்படி இதெல்லாம் செஞ்சு முடிக்க போகிறேன். யூஸ்வலாக நல்லா ஆக்டிவாக செய்யக்கூடிய மனிதர்களாலும் இந்த குறிப்பிட்ட வயதினருக்கு கொஞ்சம் சிரமப்படுறதை நம்ம பார்க்குறோம். அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெனோபாஸ் அப்படிங்கிறது தான். மாதவிடாய் அவங்களுக்கு நிற்கிற ஸ்டேஜோ இல்லை நின்று போயிடுச்சோ, இல்லை அது அந்த ப்ராசஸில் இருக்காங்களோ, அந்த மாதிரி பலதரப்பட்ட ப்ராசஸில் லேடிஸ்க்கு என்ன ஆகிடுது அப்படின்னு சொன்னால், அவங்கள அறியாமலேயே அவங்களுடைய அந்த மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறத மன ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே வருது. எப்படி வருது அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம்னா கூட ரொம்ப சென்சிட்டிவாக ஆகிறது, ஒரு பதட்டம் அடையிறது, அந்த மாதிரி ஒரு இமோஷ்னல் பாண்டிங்கில் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இப்போ நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய விஷயத்தை கூட அவங்க ரொம்ப சீரியஸாக கூட எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதை ஏன் நான் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு மன ரீதியான பிரச்சனையும் உடல் ரீதியான பிரச்சனையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று சார்ந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ மன ரீதியாக அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, எல்லார்கிட்டையும் பேசுங்க, பழகுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆனால் அதெல்லாம் மட்டும் பண்ணினா இந்த மாதிரி இந்த ஏஜ் குரூப்புக்கு அது சரி வருமா அப்படின்னா, அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயினாக. ஒரு சில விஷயங்கள் சும்மா படிக்கிறதுனாலையோ இல்லை கேட்கறதுனாலையோ பண்ணுறது இல்லை, ஒரு செயல்முறையாக பார்த்து அதில் ஒரு மாற்றங்கள் தெரியுது அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த பதிவை நாங்கள் உங்கள் முன்னாடி வைக்கிறோம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள், அதாவது நிறைய பேர் இப்போ இந்த ஃபாஸ்டிங் இருப்பாங்க, அந்த வயசில் ஃபாஸ்டிங் இருக்கிறது, கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, ஏதானும் அந்த குறைபாடு உள்ள உணவுகளை எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இன்னுமே பாதிப்புகள் அதிகமாக வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன மாதிரியான பாதிப்புகள் வருது அப்படின்னு சொன்னால், ஸ்கின்ல பார்த்திங்கன்னா அரிப்புகள் வரும், சரிங்களா, ஒரு பயங்கரமான அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகிறது, அப்புறம் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி ஒரு ஜிஏயில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, செரிமானம் ஆகாமல் போகிறது, நிறைய ஏப்பம் வர்றது, ப்ரொஃப்யூஸாக ஸ்வெட் ஆகிறது, அதாவது ரொம்ப வேர்வை அதிகமாக வேர்க்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை, ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு முன்னாடி அது என்னமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தோடைய பார்க்கறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை நிறைய நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் பிகாஸ் அந்த மெனோபாசல் சிம்டம்ஸ், மாதவிடாயோடைய பிரச்சனைகளால் தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நான் மன ரீதியாக பேசுகிறேன் அப்படின்னும் போது, மன ரீதியான டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபிசிக்கலாக நம்ம கரெக்டாக இருக்கணும். அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, சுவர் இருந்தால் தானே சித்திரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ ஃபிசிக்கலாக நான் என்னை ரெடி பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப சிரமப்படணும்லாம் கிடையாதுங்க. மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ஹெச்பி, எல்லாரும் சொல்லுவாங்க சின்ன வயசில் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு. ஆனால் இந்த இம்பேலன்ஸ் வருது பாருங்கள், இந்த வயசில் நம்மளை ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அதாவது நம்ம உடம்புல நேச்சுரலாக சுரப்பக்கூடிய அந்த எதிர்ப்புகள் குறைபாடு ஆகுதுங்கிறதுனால நம்ம செல்ஸுக்கு நம்ம நிறைய எனர்ஜி கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும், அதை எப்படி பராமரிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இன்னொரு நாள் சாப்பிடாமல் இருக்கிறது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன உட்கொள்ளணும் அப்படிங்கிறத மேண்டேட் பண்ணிக்கோங்க. ஒன்று, நீங்கள் டெய்லி காலையில் ஒரு வெந்நீர், அதாவது ரொம்ப இளம் வெந்நீராக, அதாவது லூக் வார்ம் வாட்டர்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ ரொம்ப விதவிதன்னு அந்த சுடுதண்ணியை ஒரு சொம்பு ஃபுல்லாக அந்த தண்ணி குடிச்சு பாருங்கள்.
ஒன்று. அது என்ன ஆகிடும்னா நம்ம உடலில் இருக்க கழிவெல்லாம் வெளியேற்றிடும். உங்களுக்கு இந்த அஜீரண பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த மேலே ஏப்பம் வர்றது அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சப்சிடைஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், உணவு எடுத்துக்கும் போது ஃப்ரீக்வெண்ட்டு, அதாவது நம்ம காலையில் சாப்பிடுவோம், மத்தியானம் சாப்பிடுவோம், நைட்டு சாப்பிடுவோம், அப்படி இல்லாமல் ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு மேஜராக வந்து நீங்கள் பழைய சாதம் தண்ணி விட்டு, நைட்டு அதிகமான சாதம் வடித்து வச்சுட்டு அதில் தண்ணி விட்டு காலையில் அதில் சின்ன வெங்காயம்லாம் போட்டு நீங்கள் அதை உட்கொண்டீங்கன்னா அந்த பாடி ஹீட்டாக இருக்கிறது வந்து தனியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ரெண்டாவது என்ன பண்ணலான்னா, அந்த ஏன்னா நீங்கள் லிக்விடாக தான் சாப்பிட்றீங்க, அந்த சாதம் சாப்பிட்றது கொஞ்சமாக சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது திரும்பவும் உங்களுக்கு பசிக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் மாதிரி எடுத்துக்கணும், நிறைய தண்ணி வந்து தேவைப்படுது உடலுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு 11 மணிக்கு இந்த நட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 4 பாதாம். ஏன் நான் பாதாம் சொல்கிறேன்னா, வயதாக அந்த மெனோபாஸ் சிம்டம்ஸ், இரிட்டேஷன், அந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனையில் கூட மெமரி ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஊட்டச்சத்து தேவை. அப்போ நட்ஸில் நீங்கள் என்னெல்லாம் சேர்க்கலாம்னு சொன்னால், பாதாம் சேர்க்கலாம், அப்புறம் திராட்சைகள், கருப்பு திராட்சை, வெள்ளை திராட்சை, அப்புறம் டேட்ஸு, அப்புறம் ஒரு நெல்லிக்கனி. இப்போல்லாம் வந்து தேனில் போட்ட நெல்லிக்கனியெல்லாம் கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுங்கள், தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு காலையில் அது நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கும் போது கூட நீங்கள் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு செவ்வாழையை வந்து எத்தனை பேர் குடிக்கிறீங்களா, இப்போ 2 பேர் குடிக்கிறீங்கன்னா ஒரு செவ்வாழையை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அதை க்ரஷ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு 11 மணி போல் நீங்கள் அதை குடிச்சு பாருங்கள். சரிங்களா? ஸோ காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 11 மணிக்கு கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் எடுத்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மத்தியானம் சாப்பிடும்போது காய்கறிகளை நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஓகே, நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு அதுக்கு ஈக்குவல் பேலன்ஸாக பயிர் வகைகள் அந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மத்தியான உணவுகளில் கொஞ்சம் சாதமும் நிறைய காய்கறிகள் அப்புறம் இந்த பயிர் வகைகள்லாம் நீங்கள் சேர்க்கும் போது அது ஊட்டச்சத்தை அதிகப்படுத்துது. அப்புறம் ஈவினிங் வந்து யூஸ்வலாக ஸ்நாக்ஸ் சாதாரணமாக வந்து இந்த வேர்க்கடலை அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். ப்ளஸ் நைட்டு டின்னர் சாப்பிடும்போது கொஞ்சம் குறைச்சலாம், அதாவது ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் சாதாரணமாக ஒரு 2 தோசை 2 இட்லி என்ன டிஃபன் இருக்கோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸும் கூட சேர்த்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த ஊட்டச்சத்து கண்டிப்பாக தேவைங்க. இந்த ஊட்டச்சத்து சாப்பிட்டா உங்களுடைய மன ரீதியான பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த எனர்ஜி செல்ஸுக்கு கெயின் ஆக தான் உங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து அதிகமாகும் போது அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் நல்லா அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய அந்த மன ரீதியான பிரச்சனை நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இப்போ நீங்கள் உடல் ரீதியாக நல்லா இருக்கீங்க, இதெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரத்த நாளங்களில் இருக்கிற அந்த வந்து சக்தி இல்லாத அந்த செல்ஸை வந்து நீங்கள் அதை ஊட்டச்சத்து கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அது நல்லா ஆக்டிவேட் ஆகிறதுனால உங்கள் உடல் ரீதியாக நீங்கள் நல்லா ஆக்டிவாக இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு மனசு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்போது நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் நல்லா இயல்பாக ஒரு சிறு வயது பெண்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் சர்வ சாதாரணமாக செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாதவிடாய் பிரச்சனைகளை ரொம்ப வந்து சாதாரணமாக விடாமல் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. பெண்கள் எஸ்பெஷலி சாப்பிட்ற சாப்பாடை எந்த மாதிரி சாப்பிடணுங்கிறத பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேஸாக இருக்குது. அந்த மாதவிடாயோடைய பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக எல்லார்கிட்டையும் பார்க்க முடியுது. ஸோ அதனால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோன்னா இந்த எளிமையான வழிகளை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பெரிய பெரிய கஷ்டங்கள், ஏன்னா அந்த மாதவிடாயோடைய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும், அப்புறம் உங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்கும். இதனால் ஸ்கின்ல பிரச்சனை, உடல் ரீதியாக பிரச்சனை, ஆர்கன்ஸில் பிரச்சனை, இதெல்லாம் நீங்கள் நல்லா தவிர்க்கலாம். ஸோ மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். நன்றி.